வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஹர்ஷாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஆகாய கருட கிழங்கு அதை பற்றி ஆன்மீக தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கை பற்றின நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பார்த்துருக்கலாம். ஆனால் இதை எப்படி வாங்குறது, வாங்கி அதை எப்படி சரியான முறையில் உபயோகப்படுத்துறது, அதை பயன்படுத்துறது, பூஜை பண்ணுறது, இதை பற்றின நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோவில் முழுமையாக இந்த கிழங்கை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துறது, பூஜை பண்ணுறது, இதை பற்றினது தான் தெளிவாக சொல்ல போகிறோம். கேட்டுட்டு பயன்பெறுங்க. தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கிறதுக்கு உதவுங்க. முதல்ல ஆகாய கருட கிழங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஆன்மீக தலங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வெளியே இருக்கலாம். அப்புறமா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அங்கேயும் நீங்கள் போய் இதை வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெருசானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வாங்குறதுக்கு சிறப்பான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் அமாவாசை நாட்கள்லையும் இதை வாங்குறது ரொம்ப விசேஷம். அன்னைய நாளை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்த உடனே அதை போய் பூஜை அறையில் வச்சிடுங்க. அடுத்ததாக ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி, சுத்தமான தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லபடியாக அதை கழுவுங்க. அதில் மண் நிறைய இருக்கும். சும்மா லைட்டாக கழுவுனாலே போதும். அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை தட்டுலேயோ பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம் ஒரு 2 வில்லை, அப்புறம் ஏலக்காய் தூள், கிராம்புத்தூள் ஆப்ஷனல், அரகாஜா அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் ஈரப்பதம் அதில் இருக்கும்போதேவும் அதை சுற்றி திட்டு எதுவும் இல்லாமல் நல்லா எடுத்து பூசிடுங்க. இந்த கிழங்கே ரொம்ப சிறப்பான, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிழங்கு. இதோடு இந்த வாசமான பொருட்கள் சேரும்போது இன்னும் நமக்கு நல்லது, சுபம், நம்ம வீட்டுக்கு நல்ல சக்தி இதெல்லாம் கொண்டு சேர்க்கும், பணவரவு இதெல்லாம். அதுக்காக இதை நம்ம செய்கிறோம். தெய்வ சக்தி, ஆன்மீகத்துக்கு இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதையும் தாண்டி இதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுறது எதுக்கு அப்படின்னா, பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கிழங்கை கட்டும்போது பாம்பு நடமாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கருடனுக்கு எப்படி பாம்பை பிடிக்காதோ, பாம்பு எதிரியோ, அதுபோல் இந்த கிழங்கோட வாசம், அதில் இருக்கக்கூடிய சக்தி பாம்புக்கு அண்டாது. அதனால் மட்டும்தான் இந்த கிழங்கு கட்டுறாங்க. அதே மாதிரி ராகுகேது தோஷம் இருக்கவங்களும் இந்த கிழங்கை வீட்டு வாசலில் வைக்கிறதுனால அதோட தாக்கத்தை நம்ம குறைக்கலாம். கெட்ட சக்தி எதுவுமே இந்த கிழங்கை நம்ம வீட்டு வாசலில் நிலையில் கட்டும்போது அண்டாது. வீட்டில் கெட்ட ஆற்றல் ஏதாவது இருந்திருந்தால் கூட அது நம்மளை விட்டு நீங்கிரும். கண் திருஷ்டி, சூனியம் இதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த கிழங்கை நீங்கள் வீட்டு வாசலில் கட்டும்போது அதோட தாக்கம்லாம் குறைஞ்சிரும். ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்தால் கூட அது அண்டாது. லட்சுமி கடாசம் அதிகரித்து பணவரவை நமக்கு கொண்டு கொடுக்கும். இதை வீட்டு வாசல்லையோ இல்லை பூஜை அறையிலையோ வைக்கிறது மூலமாக பாதுகாப்பு கொடுக்குது நமக்கு. இது வீட்டில் ஒரு பாதுகாப்பு ஷீல்டு மாதிரி நமக்கு இருந்து நம்ம வீட்டை பாதுகாக்குது. நம்ம வீட்டில் எந்த தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எதுவும் இருந்தாலும் நம்மளை அண்ட விடாமல் நம்மளை பாதுகாக்குது. இந்த கிழங்கு தெய்வீக சக்தியை ஈர்க்கிற தன்மை இருக்குது. அதனால் தெய்வீக சக்தி அதிகரிக்கும், மனசில் அமைதி கிடைக்கும், வீட்டு நல்ல எனர்ஜி வர செய்யும். அதனால் வளர்ச்சி, வாய்ப்பு, செல்வம், நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு நிறையவே அதிகரிக்குது. இந்த கிழங்குல தேவதைகள் குடியிருக்கிறதா தேவர்கள் நம்புகிறாங்க. அதனால இந்த கிழங்கு எங்கே இருக்கோ அங்கே லக்ஷ்மி அம்மா கூட இருப்பாங்கன்றது ஐதீகம். சரி, இப்போ இந்த கிழங்கை எப்படி நம்ம சரியான முறையில் பூஜை பண்ணி அதை நம்ம வீட்டு நுழைவாசலில் கட்டுறதுன்னு பார்க்கலாம். நல்ல திப்பு எதுவும் இல்லாமல் சுத்தமாக அதை நம்ம முழுகினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் காத்தாட விடலாம். இதுக்கு நீங்கள் 2 வகையான கயிறை இதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று மஞ்சள் தாலி கயிறு, அதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா சிகப்பு கலர் கயிறு, எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டியானதாக இருக்கணும். நாங்கள் மஞ்சள் கயிறு பயன்படுத்தியிருக்கோம். மஞ்சள் கயிறு அந்த கிழங்கு எப்படி கட்டணும் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு வேர் மாதிரி மேலே வரும். அந்த வேர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் முளைவிட்டு வரும். அது முளைச்சி வருது அப்படின்னா அது மாதிரியே நம்மளும் வளர்ந்து வருவோம் அப்படின்றது ஐதீகம். இல்லை அது முளைக்கலை, அது வாடிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா வீட்டில் தீய சக்தி இருக்குது, அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். உதவிக்கு யாராவது வச்சுக்கிட்டு இந்த கிழங்கை கட்டும்போது கட்டுங்க. ஏன்னா இது 2 பேர் இல்லாமல் கட்ட முடியாது. அதனால் இது முறையாக கட்டினதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நடுவில் பிடிச்சா இது இந்த சைடும் அந்த சைடும் சாஞ்சிடக்கூடாது, நேராக நிற்கணும். அந்த மாதிரி கட்டுங்க. அதுதான் சரியான முறை. அதை கட்டி முடிச்சுட்டு குங்குமம் எடுத்து ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். 7, 5, 11, 13, நாங்கள் 15 வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை வைக்கணும்னு விருப்பம் இருக்கோ அத்தனை வைக்கலாம். ஆனால் எண்ணிக்கையை எண்ணி வைங்க.
பொட்டு எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ எடுத்து அது மேலே வச்சுருங்க. அப்புறமா சாமி ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல சாம்பிராணி நிறையவே காட்டுங்க. ஒரு முழு சாம்பிராணியை நல்லா காட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உங்கள் வேண்டுதல்கள்லாம் அதில் வைங்க. பணவரவு, நல்ல எண்ணங்கள், இதான் எங்கள் வீட்டை தேடி வரணும். அதாவது எங்கள் வீட்டை விட்டு எதுவும் வெளியே போகணும்னு வேண்டாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னு ஆசை இருக்கோ, என்னென்ன வேண்டிட்டு இதெல்லாம் என் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு எடுத்துகிட்டு வேண்டிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டிடுங்க. நீங்கள் கட்டுற இடத்துல வெயில் படவே கூடாது. வெயில் படாத இடமா இருக்கணும். ஆனால் உங்கள் வீட்டு வாசலில் வெளிலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி அந்த மாதிரி கட்டுங்க. இந்த கிழங்கு எப்படி வளரும் அப்படின்னா, காற்றில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வாழ்கிறது. மறக்காமல் இந்த கிழங்குக்கு நீங்கள் எப்போ வீட்டில் சாமி கும்பிட்டாலும் பூ வச்சுட்டு சாம்பிராணி பற்றி காட்டிடுங்க. கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ செழிச்சு வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குடும்பமும் வளரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ஹர்ஷஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.